எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதன்படி சற்றப்ப 60 லட்சம் வாக்காளர்கள் வந்துட்டு பட்டியலிருந்து நீக்கப்பட்டாங்க. அதில் பெரும்பாலும் முஸ்லிம்கள், பட்டியல் இனத்தவர்கள், தங்களுக்கு யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்களோ அப்படின்னு தெரியுதோ அதெல்லாம் நீக்கி இருக்கிறாங்க. மொத்தத்தில் என்ன அப்படின்னா இந்திய குடிமகனே இல்லை அப்படின்ட்டு சொல்லாமல் சொல்லக்கூடிய அளவிற்கு மே 19 ஒரு உத்தரவை மேற்கு வங்க அரசு பிறப்பித்திருக்கிறது. எவ்வளவு ஒரு கொடூர மனப்போட இந்த நாட்டினுடைய குடிமக்கள் 100 யூனிட் இலவசமாக இருந்தது 200 யூனிட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லு தாறுமாற போயிருக்கு. ஒரு கவர்மெண்ட் சொல்றாங்க எனக்கு 1200 1800 வரைக்கும் தான் பில்லு வரும், 5900 பில்லு வந்துருக்கு. சைலண்டா எல்லாத்தையும் செஞ்சிருந்தது. தேர்தலுக்கு முன்னாடி எவ்வளவு பேரை இவங்க நீக்கிறாங்கன்னு நான் சொன்னேன். 12,70,00,000 பேரை நீக்கினாங்க. எல்லா போகஸ் வேலையும் எதுக்கு அப்படின்னா பிஜேபியை ஜெயிக்க வைக்கணும், அவங்களா தொடர்ந்து ஆட்சியில் வரும். அது 29 ஒரே நாடு ஒரே தேர்தலை முடிச்சு வச்சிருக்கோம். அதுக்காக தான் என்ன பண்றாங்க. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம் தோழர்களே, ருச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மிக மிக அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி வந்திருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் சமீபத்தில் தான் தேர்தல் நடந்து முடித்து அங்கே முதல் முறையாக பாஜக ஆட்சியை கைப்பற்றியது தெரியும். அந்த தேர்தலுக்கு முன்னால் அங்கே இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதன்படி சற்றப்ப 60 லட்சம் வாக்காளர்கள் வந்துட்டு பட்டியலிருந்து நீக்கப்பட்டாங்க. அதில் பெரும்பாலும் முஸ்லிம்கள், பட்டியல் இனத்தவர்கள், தங்களுக்கு யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்களோ அப்படி தெரியுதோ அதெல்லாம் நீக்கி இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இது நம்ம ஏற்கனவே சொன்ன செய்தி தான். ஆனால் இப்போ என்ன அடுத்தபடியான இந்த அதிர்ச்சி செய்தி என்னன்னா, அந்த எஸ்ஐஆரை வச்சு அந்த வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையின் போது நீக்கப்பட்ட அந்த வாக்காளர்களுக்கெல்லாம் அரசனுடைய நலத்திட்டங்களை கொடுக்கக்கூடாது, அதாவது அவர்கள் அரசுடைய நலத்திட்டங்களை பெறுவதற்கான தகுதியை இழந்து விட்டார்கள் என்று மேற்கு வங்க அரசு கடந்த மே 19 ஒரு அரசு இதழ் வெளியிட்டிருக்கிறது, ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி பல பேருக்கு வந்துட்டு எல்லாருமே இழந்துட்டாங்க. அதுல முக்கியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா 3 விஷயம். அதாவது என்னென்ன அப்படின்னா, ஸ்கீம்ஸ், உணவு பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய திட்டங்கள், பெண்கள் நலன் தொடர்பான திட்டங்கள், அடுத்தபடியாக கம்யூனிட்டி சர்டிபிகேட், வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டை பெற்றுத்தரக்கூடிய பிற்படுத்தப்பட்டோருக்கான அந்த இட ஒதுக்கீட்டு சட்டத்தின்படி சான்றிதழை பெறக்கூடிய தகுதி கூட அவர்களுக்கு இல்லை. மொத்தத்தில் என்ன அப்படின்னா இந்திய குடிமகனே இல்லை அப்படின்ட்டு சொல்லாம சொல்லக்கூடிய அளவிற்கு மே 19 ஒரு உத்தரவை மேற்கு வங்க அரசு பிறப்பித்திருக்கிறது. இது நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய இந்த ஊடகங்கள் எல்லாம் பெருசாக கொண்டு வரலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒன்று இது பண்ணிட்டு அதற்கு எதிராக காங்கிரஸை சேர்ந்த பிரசன்ஜித் சிங் போஸ் அப்படின்றவர் ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்காரு. அந்த வழக்கை நேர் நின்று வாதாடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அட்வொகேட் ஜெனரல் சீனியர் அட்வொகேட் கோபால் சூப்பர் சங்கரநாராயணனும் அட்வொகேட் நேஹா ரத்தியை பற்றி உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அவங்க வந்துட்டு இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த சிப்பில் பயன்படுத்தக்கூடிய இவிஎம் சிப்பில் வந்துட்டு சோர்ஸ் கோடு எவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்றத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டவங்க. அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதை பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்க 2 பேரும் தான் போட்டிருக்காங்க இந்த கேஸை போட்டு இந்த மாதிரி ஒன்றத்தை செஞ்சுருக்கிறாங்க. குறிப்பாக அன்னபூர்ணா ஸ்கீம் ஃபார் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் டு த விமன் அன்லெஸ் தே ஹேட் ஃபைல்ட் அப்பீல்ஸ் பிஃபோர் த எஸ்ஐஆர் ட்ரிபியூனல். தங்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டதை எதிர்த்து நீக்கப்பட்ட பெண்கள் அங்கே இருக்கக்கூடியதுக்குன்னு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பாயத்தில் போய் அவங்க கேஸை ஃபைல் பண்ணால் ஒழிய, அதை எதிர்த்து ஃபைல் பண்ணால் ஒழிய அவங்களுக்கு அன்னபூர்ணா திட்டத்தின் கீழ் எந்த விதமான அந்த நிதி உதவியும் தரப்படாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி தெரியுங்களா? இதுதான் பிஜேபி, இதுதான் ஆர்எஸ்எஸ். இது ஏதோ தேர்தலுக்காக வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்தும் பணி அப்படிலாம் சொன்னாங்களே, அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்பொழுதே அந்த வழக்கை விசாரிக்கும் பொழுதே உச்சநீதிமன்றம் சொல்லுது, நாங்கள் மே 27 கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் படி நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னோம்னா, பீகாரில் போன இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பீகாரில் நடந்த எஸ்ஐஆர் அது தொடர்பான அந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பிறகு
வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்ட எவருடைய பேரையும் மற்ற வேறு எந்த இடத்துலையும் பயன்படுத்தி அவர்களை வஞ்சிக்க கூடாது. இது வெறும் வாக்கு உரிமை தொடர்பானது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அது தேர்தல் ஆணையம் ஏத்துக்கிட்டு இருக்குது. ஆனா இந்த தேர்தல் ஆணையம் அங்க பீகாருக்கு சொன்னதை மேற்கு வங்கத்துக்கு கிடையாதுன்னு எடுத்துக்கிட்டு போல பாஜக. ஸோ உடனே இவங்க என்ன பண்றாங்க, வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு எல்லாருமே இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் உங்களுக்குலாம் எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேர்கள் எல்லாம் நீக்கி இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. இதுல நீங்க கவனிச்சிங்க அப்படின்னோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு விடயம், குறிப்பா ஆன் ஜூன் 4 போன ஜூன் 4 the state directed the deletion of beneficiaries under the public distribution system. இந்த மாதிரி வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்ட குடும்பங்கள், தனிநபர்கள், இவங்களுக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் எந்த விதமான எலிஜிபிலிட்டியும் இல்லட்டான். ஏழை எளிய மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே வாடக்கூடிய மக்கள், அவங்களுடைய பேரை தூக்கிட்டு அதன் மூலமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரேஷன் கார்டு, அதன் மூலம் கிடைக்கிற உணவு திட்டத்தையே அப்படியே தூக்கி போடுறாங்க. அதான் செக்யூரிட்டி என்ற ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னு அதற்கு கீழே வரக்கூடிய ஸ்கீம் அதை தூக்கிடுறாங்க. எவ்வளவு ஒரு கொடூர மனப்போட இந்த நாட்டினுடைய குடிமக்கள் தொன்று தொட்டு வாழ்ந்து வருபவர்கள் அவருடைய பேரை தூக்கிடுறது. அப்புறம் நீ சேரண்ட வேண்டியது, அப்புறம் அப்ளிகேஷன் கொடுத்தோம். நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட பலரை சேர்க்காமலே விட்டுறது. சேர்க்காமலே விட்டவங்களுக்கு ஓட்டுரிமை இல்லை. சரி போயிட்டு போது என்ன பண்ணுவாங்க, தனித்தனியாக போய் போராடிட்டா இருப்பாங்க, விட்டுட்டாங்க. உடனே அடுத்த கட்டத்துக்கு போறான் பாருங்க, எவ்வளவு துணிச்சலா. அவங்களுக்கு எதுவும் கிடையாது. ஏற்கனவே இந்திய உச்சநீதிமன்றத்துடைய இந்த வழக்கை விசாரிச்ச ஜோய்மாலியா பக்சி, சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றொரு 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதை விசாரிச்சிருக்குது. இதை விசாரிச்ச போது அவங்க தான் சொல்லியிருக்காங்க, நாங்கள் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோமே, அரசமைப்பு சட்டப்பிரிவு 9, 10, 11, 12 அதுதான் குடிமக்கள் தொடர்பான உரிமைகளை பற்றிய தகுதிகளை அது சொல்லுகிறது. அதற்கு இந்த எஸ்ஐஆரை பயன்படுத்தக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருப்போமே. அது தெரிஞ்சும் கூட அவனை குடிமக்கள் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்கள் தடுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கேட்டிருக்கு. இதே நீதிபதிகள் ஒருவேளை கொஞ்சம் மாற்றி சொல்லியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்னு நீங்கள் பாருங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் வாக்குரிமை இழந்ததோடு குடியுரிமையை இழந்துட்டு இருப்பாங்க. மோடிக்கு ரொம்ப சுலபம், கவலைப்படாது சொல்லுவார், அவங்களெல்லாம் தூக்கி, அவங்களாம் வெளிநாட்டவர்கள், இந்த நாட்டுக்கு சம்மந்தப்பட்டவங்க இல்லை, தூக்கி எறிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு பெரிய கிரவுண்டில் ஒரு 40-50 ஹெக்டேர் கிரவுண்டில் ஒரு பெரிய ஒரு இது அனுப்பிச்சு அதுக்குள்ளே அவங்களெல்லாம் தள்ளி கூட்டிட்டு அவங்களுக்கு சோத்து பொட்டலங்களை மட்டும் போட்டுட்டு அப்படியே சாவட்டவங்க நோய் வந்து அப்படின்னு விட்டுட்டு போயிருப்பார். அப்படியேப்பட்டவங்க தான் இவங்க. இதெல்லாம் நான் சொல்றது எதுவும் சிரிப்புல இல்லை. இதெல்லாம் இவங்களாம் எங்கேருந்து இந்த மாதிரி கொள்கையெல்லாம் அடாப்ட் பண்றாங்க அப்படின்னா தங்களுக்கு எதிரானவர்களை வீழ்த்துவது அப்படின்ற ஒரு நடவடிக்கை. த நியூ ஆர்டர் அப்படின்ற ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது, த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த தேர்ட் ரீச் பை ஒரு பத்திரிகையாளர் எடுத்தது. த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த தேர்ட் ரீச் அப்படின்ற அந்த புத்தகத்தில் நீங்கள் போனீங்கன்னா ஹிட்லருடைய ஆட்சியை பற்றிய புத்தகம், அரசியல் ஆட்சியை பற்றிய புத்தகம். அந்த புத்தகத்தில் த நியூ ஆர்டர் அப்படின்னு ஒன்று போட்டுரும். அந்த சாப்டரில் போனீங்கன்னா இப்படி எல்லாம் வரும். இவங்க என்னென்னா இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க இந்த முஸ்லீமுக்கு எதிராக செய்கிறாங்களோ அவ்வளவும் யூதர்களுக்கு எதிராக ஹிட்லர் நிகழ்த்தியது தான். அப்படியே இருக்கும். அதான் இவங்கெல்லாம் கடைபிடிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. பாருங்க எவ்வளோ அபாயகரமானது அப்படின்ட்டு. இப்போ இது நாளைக்கு இதே மாதிரி இந்த விஜய் அரசு கிட்ட சொன்னாங்கன்னா சைலண்டாக அவர் எல்லாத்தையுமே செஞ்சிருவார். யாரு? நம்மளுடைய முதலமைச்சர் வேற செஞ்சிருவாரு. இல்லை அவங்களுக்கு ஓட்டுரிமை இல்லைன்னும் போது அவங்க எப்படி அவங்களுக்கு கொடுக்குறது ஸ்கீமை அப்படின்ட்டு ஒரு வியாக்கியானம் கொடுத்துருவாரு. மறுபடியும் நம்ம உட்காந்து போறான். புரியுதுங்களா? எப்படி இது அழகாக யாருக்கும் தெரியாம அப்படி நைஸா பண்றாங்க பாருங்க. இவரும் அப்படிதான் பண்றாரு. 100 யூனிட் இலவசமா இருந்தது 200 யூனிட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லு தாறுமாறா போயிருக்கு. ஒரு பொம்பளை சொல்றாங்க எனக்கு 1200 1800 வரைக்கும் தான் பில்லு வரும், 5900 ரூபாய்க்கு பில்லு வந்துருக்குன்றாங்க. தாம்பரத்தில் ஒரு பொம்பளை. எப்படி போட்டாங்க? எங்க போய் போராடுறது? இது என்னன்னு சொல்றது? இதே மாதிரி பல இடங்கள்ல வந்துருக்குது. எது? விஜயனுடைய ஆட்சி தான், தூய்மையான ஆட்சி தான். சைலண்டா எல்லாத்தையும் செஞ்சிடுறது.
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. இதை பற்றி நாம் ரொம்ப ஆழமா பார்க்கணும். அதான் எஸ்ஐஆர் விடயத்தில் நான் ரொம்ப அதிகமான கவனம் செலுத்தி நாங்கள் தோழர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட சொல்லி, கம்யூனிஸ்டுகிட்ட சொல்லி, விடுதலை சிறுத்தைகிட்ட சொல்லி ஒருத்தரையும் விடாதீங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுதான் இது மக்களை முதல்ல நீக்கிறது. ஏன்னா இவங்களாம் யாரு? பிடிஎஸ் அப்படின்னா யாரு? ஏழை எளிய மக்கள், வறுமை கோட்டு கீழே வாடுற மக்கள். அவங்கெல்லாம் வந்துட்டு வாக்காளர்கள் கிடையாதா? அவ்வளவுதான். நீக்கு, தூக்கி எறி. 2019 தேர்தலையே, தேர்தலுக்கு முன்னாடி எவ்வளவு பேரை இவங்க நீக்கிறாங்கன்னு நான் சொன்னேன். 12,70,00,000 பேரை நீக்கிறாங்க வாக்காளர் பட்டியலில். பெரும்பாலும் 4 கோடி பேர் அதில் முஸ்லீம்கள், 3 கோடி பேர் பட்டியலினத்தவர்கள். மற்றவங்களாம் அங்கங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ். அவங்களாம் பிஜேபி போட்டு போட மாட்டாங்கன்னு கன்க்ளூட் பண்ணி அவங்க எல்லாம் தூக்குனது. வரட்டு கத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. இதை பற்றி எழுதுறோம். இப்போ இந்த வீடியோ கூட பாருங்க, போட்டுட்ட உடனே தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு அட்டாச்மெண்ட் ஒன்று வரும் பாருங்க, அந்த வீடியோக்கு கிடையாது. எல்லாம் இதுதான். வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறது, அழிக்கிறது, சேர்க்கறது, இவிஎம் பயன்படுத்துறது, எல்லா போகஸ் வேலையும் எதுக்கு அப்படின்னா பிஜேபியை ஜெயிக்க வைக்கணும். அவங்களா தொடர்ந்து ஆட்சியில் வரணும். அது 29 ஒரே நாடு ஒரே தேர்தலை முடிச்சு வச்சுருக்கணும். அதுக்காகத்தான் என்ன பண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. எதையுமே மாற்ற முடியாத ஒரு நிலைமையில நம்மளுடைய அரசியல் கட்சியில வச்சிருது. இதெல்லாம் பத்தி ராகுல் காந்தி குரல் கொடுக்க மாட்டாரு. அவர் திடீர்னு கொஞ்ச நாள் ஓட்சோரினாரு. அதோட அது முடிஞ்சு போச்சு. அவருக்கு அவர் வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ஓட்சோரியும் கிடையாது, பொண்ணும் கிடையாது. ஏற்கனவே நம்மள சில காஷன் பண்ணாங்க, இந்த ஆள் நம்பி போவாதீங்க, ஒத்துக்காதீங்க, நடுவில் விட்டுட்டு போயிடுவான்ட்டு. அதே தான். ஸோ மக்கள் இயக்கம் தேவை. அதற்கான இறையொருளால் நாங்கள் அடுத்து மக்கள் இயக்கம் தொடங்குறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இந்த மக்கள் இயக்கத்தின் மூலம் நம்ம செய்ய போகிறது 2 தான். ஒன்று இவிஎம் ஒழிக்கிறது, இன்னொன்று எஸ்ஐஆர் மூலம் நீக்கப்பட்டவர்களை மறுபடியும் சேர்க்கறது. இதுதான் நம்ம பண்ண போகிறோம் முதல் கட்டமாக. ரொம்ப முக்கியமானது. விடுதலையின் மூலம் நமது தலைவர்கள் பெற்று தந்த வாக்குரிமையை பறிச்சுட்டு இவங்க ஆட்சியில் இருக்கிறதுக்காக செய்யக்கூடிய மோசடிகள் இவையெல்லாம். நல்ல வேலையாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, எஸ்சி அப்போஸ் யூஸ் ஆஃப் எஸ்ஐஆர் டேட்டா ஃபார் நான் போல் டாஸ்க் அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க. முழுமையாக எடுத்து படிங்க, ரொம்ப முக்கியம். மீண்டும் சந்திப்பு தொடரலை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.